இன்னைக்கு நான் உங்ககிட்ட செல்ஃப் ஸ்டடி பிளான் சொல்ல போறேன். நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிச்சாலும், இந்த ஒரு ஸ்டடி பிளான உங்க எக்ஸாம்க்கு தகுந்த மாரி நீங்க ஆல்டர்னேட் பண்ணி, ஈஸியா உங்க சிலபஸ கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 21 டேஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியாத அளவுக்கு இது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். பிகினரா இருக்கிறவங்களுக்கு. பட் போக போக இது உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒண்ணா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம செல்ஃப் ஸ்டடி பிளான டோட்டலா 3 கேட்டகரியா நான் பிரிச்சிருக்கேன். டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி அப்படின்னு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். டெய்லி அப்படிங்கிறது எல்லாருமே கம்பல்சரி ஃபாலோ பண்றது. கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாளைக்கு படிக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 16லேருந்து 20 பக்கம் நம்ம கரண்ட் அஃபேர் படிக்கிற மாரி இருக்கும். சேர்த்து வச்சு படிக்கும்போது பர்டன் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் படிக்கிறத வந்து ஹேபிட்டா மாத்திக்கோங்க. மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நெறைய மேத்ஸ் சம்ஸ் இருக்கும். ரீசனிங், லாஜிக்கல், ஆப்டிட்யூட் எல்லாம் சேர்ந்து நெறைய இருக்கிற மாரி இருக்கும். டெய்லியும் ஒரு 20 சம் பிராக்டிஸ் பண்றது மூலியமா மேத்ஸ வந்து டோட்டலா ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். டெய்லி இத மட்டும் பண்ணா போதுமா? மத்ததெல்லாம் பண்ண வேண்டாமான்னு கேட்டா, மத்ததும் பண்ணணும். பட் டெய்லி இத வந்து கம்பல்சரியா பண்ணணும். அதுக்கடுத்து மத்தது, நீங்க பொதுத்தமிழ் படிக்கிறவங்களா இருந்தா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா, அதுல பொதுத்தமிழ் படிக்கிறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஜெனரல் இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் சிலபஸ் வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இத டெய்லி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, வார கடைசியில இந்த ஒரு வாரம் ஃபுல்லா என்ன கரண்ட் அஃபேர் படிச்சீங்க? என்ன மேத்ஸ் படிச்சீங்க? அப்படிங்கிறத வந்து நீங்க எவாலுவேட் பண்ணி ரிவிஷன் பண்ணீங்கன்னா, டோட்டலா அந்த டெய்லி அண்ட் வீக்லி அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் மொத்தமா 10 யூனிட் இருக்கு. அத எப்படி பிரிச்சு படிக்கலாம்? வெயிட்டேஜ் படி எப்படி பிரிச்சு படிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்கமிங் சொல்றேன். அடுத்து மந்த்லி. மந்த்லி உங்களுக்கு வந்து 4 வாரங்கள் இருக்கும். ஒரு மாசம்னா 4 வாரம் இருக்கும். வீக்கெண்ட் என்ன படிச்சோம் அப்படிங்கிறத ஓவராலா ரிவிஷன் பண்றது அப்படிங்கிறது தான் மந்த்லி கேட்டகரி. அப்ப டெய்லிங்கிறது நீங்க கம்பல்சரி படிக்கிறது. அண்ட் நீங்க உங்க சிலபஸ ஸ்ப்ளிட் பண்ணி எதெல்லாம் ஈஸியா இருக்கோ அத கவர் பண்ணிட்டே வர்றது டெய்லி. இந்த டெய்லி படிச்சத ஓவராலா ரிவிஷன் பண்றீங்க வீக்லி. மந்த்லி அப்படிங்கிறது வந்து மந்த்லி நம்ம 4 வீக்கெண்டுமே என்ன படிச்சோம் அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்குறோம். இது மூலியமா உங்களுக்கு ஓவராலா நீங்க படிக்கிற அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்ட்ராங்கா உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் டெய்லி அப்படிங்கிறத கரண்ட் அஃபேர்ஸ நம்ம இன்னொரு மாடல்ல சொல்லலாம். ஒரு பெர்சனுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். டெய்லி படிக்கிறவங்க வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுங்கிறது ஈஸியா இருக்கும். ஆனா அதுவே வீக்லி, மந்த்லி அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு வித்தவுட் நோட்ஸ் தான் ஈஸியா இருக்கும். இதுல நோட்ஸ், வித்தவுட் நோட்ஸ் இது 2ல எது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 பக்கம் இருக்கிற ஒரு மேகசின நீங்க படிக்கிறீங்க. இந்த மேகசின்ல இருந்து ஒரு 3லேருந்து 4 பக்கம் நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா, இது வந்து டெய்லி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுவே மந்த்லி இல்ல வீக்லி அப்படின்னு சேஞ்ச் ஆகும்போது, இந்த சைக்கிள் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால டெய்லி நியூஸ் பேப்பர்ல நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப எஃபெக்டிவான ஒண்ணா இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு நீங்க படிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு 1லேருந்து 2 பக்கமா உங்க நோட்ஸ வந்து கம்ப்ரஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல கம்ப்ரஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க 16 பக்கத்துக்கு ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா, திருப்பி இத நீங்க 16 பக்கத்துக்கு நோட்ஸ் எடுத்தா, ஸோ ஒரு ஒரு நாளைக்கு 16ங்கும்போது இது உங்களுக்கு பர்டன் ஆயிரும். கண்டிப்பா. அப்ப வந்து கம்ப்ரஸ் பண்ணி எடுக்குனா, நெறைய நோட்ஸ விட்டுட்டு எடுங்க அப்படின்னு நான் சொல்லல. எதெல்லாம் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கோ, அத வந்து தெளிவா, நிதானமா எடுத்துக்கோங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு தேவையானத ஒரு ஜிஸ்ட் மாரி பக்கம் பக்கமா எடுக்காம, இது டைட்டில், அது கீழ 3 பாயிண்ட். இது டைட்டில், அது கீழ 3 பாயிண்ட். இப்படி ஜிஸ்ட் மாரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு பொது தமிழ். இந்த தமிழ் வந்து எப்படி ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அத பார்க்காதவங்க பாருங்க. தமிழ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் புக் வைஸ் தான் நீங்க படிக்கணும். கொஸ்டின்ஸ் இது வந்து 80 பிளஸ் தான் புக் வைஸ் கேட்கறாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போயிடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. 100 மதிப்பெண்கள்ல 80 அப்படிங்கிறது தான் அதிகமான மதிப்பெண்ணா இருக்கு அப்படிங்கறனால, ஃபர்ஸ்ட் நீங்க புக் வைஸ் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். புதுசா இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க 9th படிங்க. அதுக்கடுத்து 10th, 11th, 12th. நியூ புக்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. 9th, 10th, 11th, 12th நியூ புக்க படிச்சு முடிச்சக்கு அப்புறம் ஓல்டுல இருக்க 9th, 10th, 11th, 12th. நியூ வந்து நல்லா டெப்த்தா ஒரு வேர்டா, ஒரு லைனா, லெசனா நல்லா தரோவா படிக்கணும். ஆனா அதுவே ஓல்டுன்னு போம்போது, ஓவராலா ஒரு ஸ்டோரி மாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். சிலபஸ்ல கவர் ஆகுற டாபிக்ஸ்க்கு நல்லா ஸ்ட்ரெஸ் குடுத்து படிச்சுக்கோங்க. இந்த 9th, 10th, 11th, 12th முடிஞ்சக்கு அப்புறம் 11th, 12thல இருக்க சிறப்பு தமிழ். இதுல இருந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கறனால, சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 11th, 12th சிறப்பு தமிழ் என்னெல்லாம் கவர் ஆகுதோ அத படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்து நீங்க வந்து புது புக், பழைய புக், ஓல்ட் அண்ட் நியூ 2மே 8th, 7th, 6th
அப்ப இந்த ஆர்டர்ல தான் நீங்க படிக்கணும். பெரிய புக்ல இருந்து சின்ன புக். 9த், 10த், 11த், 12த் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 8த், 7த், 6த் அதுக்கு முன்னாடியே ஓல்டும், நியூவும் 9த், 10த், 11த், 12த் முடிச்சுட்டு அதுக்கடுத்து சிறப்பு தமிழும் படிச்சுட்டு தான் நீங்க வரணும். ஆட் ஆனா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ். அறிவியல் அப்படிங்கிற பாடத்துலருந்து கேள்விகள் கேட்கப்படுது. யூனிட் 8 அப்படிங்கிறதுலயும் இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகும். தமிழ்லயும் கவர் ஆகும் அப்படிங்கிறனால 11த், 12த் எத்திக்ஸ் சிலபஸ்ல என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் ஆகுதோ அத படிச்சா மோர் தென் இனஃப். எத்திக்ஸ்ல எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்ல. சிலபஸ்ல கவர் ஆகுறத மட்டும் நல்லா தெளிவா படிச்சுக்கிட்டா மோர் தென் இனஃப். அதுக்கு அடுத்து ஜெனரல் இங்கிலீஷ். ஜெனரல் இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. எய்தர் ஒண்ணா நீங்க தமிழ் படிப்பீங்க, இல்லாட்டி இங்கிலீஷ் படிப்பீங்க. இங்கிலீஷ் படிக்கிறவங்க வந்து சிலபஸ்ல என்ன குடுத்துருக்காங்களோ அத ஃபாலோ பண்ணுங்க. அது மோர் தென் இனஃப். சிலபஸ தாண்டி நீங்க வெளிய போகணும்னு அவசியமே கிடையாது. கிராமருக்கு மட்டும் கிராமருக்கு மட்டும் நீங்க வந்து 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக்ல இருக்க கிராமர் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஸோ கிராமர் மட்டும் தான் நீங்க 12th வரைக்கும் போவீங்க. மத்தபடி ப்ரோஸ், போம், சப்ளிமெண்டரி எல்லாமே சிலபஸ்ல என்ன டாபிக்ஸ் இருக்கோ அத படிச்சா மட்டும் போதும். 95 பிளஸ் இங்கிலீஷ்ல வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இத கம்ப்ளீட் பண்ணாலே. அடுத்து மிச்சம் அந்த 5 பிளஸ் இருக்கா? அது எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, கிராமர் மிஸ்டேக்கு. பயோகிராஃபில வந்து இன்டெப்த்தா கேட்கலாம். ஏன்னா, அது வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல கவர் ஆகுற டாபிக்ஸ் அப்படிங்கிறனால, அதுல தான் இந்த 5 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு போகும். மத்தபடி ஸ்கூல் புக்க ஃபுல்லா படிச்சு முடிச்சீங்க அப்படின்னா, 95 பிளஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல பாசிபிளா இருக்கும். அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு மூவ் ஆகுனாங்களாம். டோட்டலா ஜெனரல் ஸ்டடீஸ்ல நமக்கு 10 யூனிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 10ல கரண்ட் அஃபேரும், மேக்ஸும் டெய்லி நம்ம படிச்சு முடிச்சிடுறோம். அப்ப இதுலயே உங்களுக்கு யூனிட் 2வும், யூனிட் 10ம் கவர் ஆயிருச்சு. டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் படிச்சோம் அப்படின்னோம்னா, இது படிச்சு முடிச்சிடலாம். அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற அந்த 8 யூனிட்ட அதிகமான வெயிட்டேஜ், கம்மியான வெயிட்டேஜ்ன்னு 2 கேட்டகரியா நான் பிரிச்சிருக்கேன். இத எதுக்கு நம்ம இப்படி பிரிச்சு குடுத்துருக்கோம் அப்படின்னா, அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறத ஃபர்ஸ்ட் படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னம்னா, ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல 80% நமக்கு சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ இந்த மோர் வெயிட்டேஜ் அப்படிங்கிறதுல கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஆனா லெஸ் வெயிட்டேஜ் பக்கமே போகாம நம்ம டயர்ட் ஆயிருவோம். போதும் நம்ம தான் இத ஃபுல்லா படிச்சுட்டோம்ல, இதுலயே ஃபுல்லா பாஸ் ஆயிரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துரும். ஸோ நம்ம மோர் வெயிட்டேஜ், லெஸ் வெயிட்டேஜ் இத பேலன்ஸ் பண்ணி படிச்சோம் அப்படின்னம்னா, என்டையர் சிலபஸ் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிரலாம். யூனிட் 5 பாலிட்டி நமக்கு மோர் சிலபஸ். அதோட கம்பேரிட்டிவா யூனிட் 3 ஜியோகிராஃபி நீங்க படிக்கலாம். இப்ப வந்து யூனிட் 5ல உங்களுக்கு ஒரு 20 கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னா, ஜியோகிராஃபில இருந்து ஒரு 7ல இருந்து 8 கேள்வி தான் கேட்பாங்க. அப்ப இதுதான் மோர் வெயிட்டேஜ்க்கும், லெஸ் வெயிட்டேஜ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அதுக்கடுத்து யூனிட் 6 எக்கனாமி படிக்கிறோம் அப்படின்னா, யூனிட் 4 நம்ம ஹிஸ்டரி படிக்கலாம். ஹிஸ்டரியில வந்து மினிமம் ஒரு எத்தனை கேள்வி? 7 கேள்வி கேட்பாங்களா? மேக்ஸிமம் ஒரு 10 கேள்வி. ஆனா எக்கனாமிக்ஸ்ல பாலிட்டில கேட்கிற அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கு. யூனிட் 8 உங்களுக்கு தெரியும். 30 பிளஸ் கொஸ்டின்ஸ் நமக்கு யூனிட் 8ல இருந்து கேட்கறாங்க. யூனிட் 1 சயின்ஸ்ல வந்து வெயிட்டேஜ் தான் இது. இருந்தாலுமே சயின்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப நெறையா இருக்கு அப்படிங்கிறனால, லெஸ் வெயிட்டேஜ்ல வச்சு கொஞ்சம் கம்மியா வந்து படிக்கணும். எப்பயுமே சயின்ஸ முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னாடியே முடிக்க பாருங்க. எல்லாருமே சயின்ஸ கடைசியா முடிங்க அப்படிம்பாங்க. கடைசியா சயின்ஸ தொடவே மாட்டோம். சயின்ஸ தவிர மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுருவோம். சயின்ஸ மட்டும் தொட மாட்டோம். அப்படி பண்ணாதீங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சமா டெய்லி ஒரு 1 to 2 ஹவர்ஸ் சயின்ஸ படிச்சு ஓரளவுக்கு ஒரு 80% வந்து கான்செப்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் படிக்கலாம் அப்படின்னு நம்ம நெனைப்போம் சயின்ஸ. கடைசி போக நம்ம தான் 9 யூனிட் படிச்சிட்டோம்ல. சயின்ஸ் ஒண்ணு தானே அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துரும். அப்படி வேண்டாம். ஸோ முன்னாடியே கொஞ்சமா சயின்ஸ வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சயின்ஸ்ல வந்து பெரும்பாலும் நமக்கு 20 பிளஸ் கொஸ்டின்ஸ குரூப் 1ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குரூப் 2, குரூப் 4ல வந்து ஒரு 10 பிளஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் வெயிட்டேஜான ஏரியா தான். நமக்கு நெறைய கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறனால படிக்காம ஸ்கிப் பண்றோம். கொஞ்சமா சயின்ஸ படிச்சு கவர் பண்ணிருங்க. யூனிட் 7 ஐஎன்எம் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்டோரி, ஹிஸ்டரி, ஃபேக்ட். இதுல கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கணும். யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து ஜியோகிராஃபில என்னெல்லாம் படிக்கிறீங்களோ, அத தமிழ்நாடு ஓரியன்டட்ல டெப்த்தா படிச்சா இது உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இத நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம், சிலபஸ் எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக, நம்ம சேனல்ல இப்ப 270 டேஸ் ப்ரோகிராம் அப்படிங்கிற ஒண்ணு நியூவா லான்ச் பண்ணியிருக்கோம். இப்பதான் நீங்க புதுசா படிக்கிறீங்க. பிரிலிம்ஸ் பத்தி ஐடியா இல்ல. இல்ல நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். நான் வந்து இன்னும் கிளியர் ஆகல. நான் 75 பிளஸ் தான் வந்து ஸ்கோர் வாங்கியிருக்கேன். எனக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கு. பிராக்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த 270 டேஸ் ப்ரோகிராம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ தான். நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து வீடியோ குடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்ல 270 டேஸ் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோஸ பாருங்க. பார்த்துட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லிங்க் நான் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க். அத நீங்க பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ்க்கு நம்ம டே பை டே
ஃப்ரீயான கைடன்ஸ், ஃப்ரீயான டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து படிக்கலாம். செல்ஃபா படிக்கிறவங்களுக்கு இந்த ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட நீங்க கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஸோ கமெண்ட்ல நீங்க கேட்டாலுமே நாங்க ரிப்ளை பண்ணுவோம். டெலகிராம்லயும் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ உங்க டவுட்ஸ கேளுங்க. இது உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். மத்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ.